கரூர் ஜூலை 10ஆம் தேதி 3 மணிக்கு போகிறாரு. அதற்கு முன்னதாக கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். இன்று மாலையோ நாளை காலையோ அவருடைய தம்பியையும் அவரையும் கைது செய்வார்கள். திமுக மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் 7 மணி 8 மணி வாக்குல தாவேகாக்கு ஒரு மெஜாரிட்டி வரும் போல இருக்குன்னு தெரிஞ்ச உடனேமே உதயநிதியும் மிதுன் பழனிசாமி போனில் பேசினதும் அதற்கு உறுதுணையாக பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மேனேஜிங் டைரக்டரும் சேர்ந்து கொண்டு ஒரு 5 நட்சத்திர ஓட்டலர் ராத்திரி 1 மணி மட்டும் பேசினதெல்லாம் ஆதவ அர்ஜுனா மீண்டும் மீண்டும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அது ஒரு சாட்சி. அதுதான் குதிரை பேரம் தம்பி. 3 முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 7 எம்பிக்கள் கைதாவது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கும். அதுவும் கரூர் தேர்தல் குறிப்பிட்டு விட்டார்களே, ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் அதற்குள்ளதாக இது மாதிரியான கலைவரம் நடக்கும். KN நேரு கண்டிப்பாக அப்பட்டு கொண்டு விடுவார். ராஜகண்ணப்பன் கண்டிப்பாக அகப்பட்டு கொண்டு விடுவார். முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கண்டிப்பாக அகப்பட்டு கொண்டு விடுவார். குதிரை பேரம் என்று சொல்லி தாவேக ஆட்களை எல்லாம் இழுத்து ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அதை தவிர மூக்க டைரக்டர் தொடாத இப்படி தொட்டாங்க. விஜய் மல்லையா மாதிரி நீரவ் மோடி மாதிரி ஒரு வாரம் வரமாட்டாரா தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவில் இப்பொழுது சுருங்கி விட்டதோ அதை விட மோசமான நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தள்ளி விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய் சொல்றாரு பொலிட்டிக்கல் எனிமி வந்து திமுக என்பதை நிரூபித்து காண்பிப்பார். எப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கியூல நின்று வரிசையில் நின்று ஏடி விட்டுட்டு டிவிக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்குன்னா அவங்களுடைய சொத்து சுகத்தை காப்பாற்றி கொள்வதற்காக. இனி வரக்கூடிய நாட்களில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்லை தமிழ்நாடு ஊழல் துறையோ ரெய்டு விழாத இருக்கணும் காரணத்துக்காக ஒரு எச்சரிக்கையாக இருப்பதுதான் சென்னை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த புற்றுநோய் ஆரம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கணக்கு. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. இந்த அமைச்சர்களோட தலைமறைவு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க. இன்னும் அவரை பிடிக்க முடியல. பட் பயங்கர சர்ச்ல இருக்கதான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர்ல மருத்துவமனைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நிறைய பேர் இவர் வாக்கிங் போறது ஜாகிங் போறதெல்லாம் பார்த்துருக்கிறதா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் சொல்றாங்க. இதோட பின்னணி என்ன சார்? இன்னும் யாரெல்லாம் வளையத்துக்குள்ள வர வாய்ப்பு? சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் பேசிய பேச்சில் இது மாதிரியான ஒரு சூழலில் வரும் என்பதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் ஏவா வேலு வெளிநாடு சென்று விட்டார். செந்தில் பாலாஜியை பற்றி கேட்டீர்கள். டாஸ்மார்க்கில் கதைன்னு ஆரம்பித்த உடனே அவர் சீஃப் மினிஸ்டர் பேசும்பொழுது பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்தார் பாருங்க. உடனே எல்லாரும் இருந்துட்டாங்க. சட்டசபையில் வெளிநடப்பு செய்ய பார்த்தாங்க. அந்த வெளிநடப்பு செய்யும் பொழுது செந்தில் பாலாஜி எது மாதிரியான ஒரு தோற்றத்தையும் பாடி லாங்குவேஜையும் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இடத்துல விஜய பாக்கத்துல வெறுப்பு இருப்பதாகத்தான் காண்பித்தார்கள், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின். அந்த பின்னணியில் பார்த்தால் சீஃப் மினிஸ்டர் சட்டசபையில சொன்னதை வைத்து கொண்டு பார்த்தால் அவங்களெல்லாம் நடுங்குவாங்க அதிர்வாங்கலாம் சொன்னார். அது நடக்க கொண்டு இருக்கிறது. அந்த அதிரக்கூடிய ஒரு செயலை முதலமைச்சர் இந்த கேஸ் போட்டதுனால காமிச்சிட்டாங்க. தவிர குதிரை பேரம் என்று சொல்லி தாவேக ஆட்களை எல்லாம் இழுத்து ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அதை தவிர மூக்க டைரக்டர் தொடாத இப்படி தொட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ சீஃப் மினிஸ்டர் மேலே கொண்டு வந்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள வர முடியாது. அது இப்போதான் ஜெயிச்சிருக்கா. இதோடு சேர்ந்து நவம்பர் டிசம்பர்ல தான் கொண்டு வந்தா கூட ஏற்கனவே 144 சீட் வாங்கிட்டாரு. இப்போ திமுக அதிமுக எல்லாம் ஒரு ஒன்றா போகுதுங்க. இப்போ நம்ம வெளிநடப்பு செய்த போது எடப்பாடி பழனிசாமி மகன் சிரிச்சிட்டு இருந்தாரு ஸ்டாலினை பார்த்து, அதெல்லாம் விட்டுருங்க. ஏவா வேலு நேரடியாக ஐபால் டு ஐபால் என்று சொல்வார்கள், கண்ணுக்கு கண்ணா பார்த்தபோது சீஃப் மினிஸ்டருடைய ஆதங்கத்தை புரிந்து கொண்டார். அவர் சொல்லித்தான்
உதயநிதிக்கே புரிந்து கொண்டது அதனுடைய ஒரு தாற்பயம், அவருடைய பேச்சினத்துடைய தாக்கம். அதனால தான் அவங்க வெளில போட்டாங்க. உண்மையில் அவர் விஜய் மல்லையா மாதிரி நீரவ் மோடி மாதிரி ஒருவாரா வரமாட்டாரா தெரியாது, அதை விட்டுருங்க. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க? 7 MP இருக்காங்க, 3 முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க. அந்த 7 10 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. 3 தவிர ஏன்னா அந்த 3 பேர் சொல்றது கேஸ் நிலுவையில் இருக்குது. அதுக்காக சொன்ன KN நேரு கண்டிப்பாக அப்பட்டு கொண்டு விடுவார், ராஜகண்ணப்பன் கண்டிப்பாக அகப்பட்டு கொண்டு விடுவார், முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கண்டிப்பாக அகப்பட்டு கொண்டு விடுவார். ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ் கேஸ். இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த டாஸ்மாக்லாம் விசாரிக்கும் பொழுது முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு தடை வாங்கினார் சுப்ரீம் கோர்ட்டில் போய். அந்த தடையை நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு, விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு லீவ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, SLP. அதில் அடுத்த வாரம் அந்த கேஸ் வரப்போகுது. சப்போஸ் அதை லிஃப்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, விசாரணை பண்ணலாம். தமிழக அரசு இந்த டாஸ்மாக் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் கடன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், FIR போடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடிதம் எழுதிய பொழுதும் கூட KN நேரு மீதும் சரி, செந்தில் பாலாஜி மௌனம் காதித்தது தமிழக அரசு. அதற்கு என்னன்னா, இந்த செக்கில் பார்க்குறேன், அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கோம்னு சால்ஜாப் சொன்னாங்க. இன்னும் அந்த சால்ஜாப்பு இனிமேல் முடியாதுங்க. ஆக மொத்தம் 3 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 7 MPக்கள் கைதாவது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கும். அதுவும் கரூர் தேர்தல் குறிப்பிட்டு விட்டார்களே, ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் அதற்குள்ளதாக இது மாதிரியான கலவரம் நடக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவில் இப்பொழுது சுருங்கி விட்டதோ அதை விட மோசமான நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தள்ளி விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய் சொல்றாரு, பொலிட்டிக்கல் எனிமி வந்து திமுக என்பதை நிரூபித்து காண்பிப்பார். இன்னொரு பக்கம் சார், இப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் மாதிரியான நபர்கள் மேலேயும் அவங்க அமைச்சரா இருந்தப்ப பள்ளிக்கல்வித்துறையில பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிட்ட 200 கோடி வாங்கியிருக்கிறதா குற்றமெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அன்பில் மகேஷ் தாவேக்கா தரப்பு கிட்ட ஏதாவது பேசலாமா அப்படின்ற ட்ரை பண்ணலான்ற மாதிரி எல்லாம் பேசுறதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ரொம்ப நெருக்கடியில இருக்கக்கூடிய பழைய திமுக காரங்களும் கொஞ்சம் டிவிகே கிட்ட இணக்கமா போய் பேசி பார்க்கலாமான்ற முயற்சியில இருக்கிறதா சொல்றாங்க. அன்பில் மகேஷ் உதயநிதிக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே போக மாட்டார். தவிர திமுகவிற்கு ஒரு அழுத்தங்களை எல்லாம் தர வேண்டும் என்று விஜய் நினைத்தாலும் கூட அந்த அழுத்தத்திற்கு ஏற்கனவே ஒரு பலிகளாகிவிட்டார். தம்பி, உங்களுக்கு தெரியும், CT அரசகுமார் என்பவர், அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்தவர், முன்னாடி திமுகவிலிருந்து அரசகுமார், அவர் வந்து அரசகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அன்பில் மகேஷுக்கு பிரைவேட் ஸ்கூல் சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு சங்கம் மாதிரி, அசோசியேஷன் மாதிரி வச்சு அது மூலமாக பணம் வாங்கிட்டார். 100 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவரு அரசகுமார்னுட்டு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அன்பின் மகேஷுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். அவர் உதயநிதிக்கும் நண்பர். திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணிட்டு தொலைக்காட்சிகளில் வந்து விவாதம் செய்தவர். ஆக மொத்தம் அந்த அரசகுமார் அவர்கள் பிஜேபியிலேருந்து வந்த, முதல்ல டிஎம்கே தான் பிஜேபி வந்தார். அவரை கைது செய்தது அன்பில் மகேஷுக்கு ஒரு மாபெரும் செட்பேக், அது பின்னடைவு. அதனால தான் அவெல்லாம் டிவிக்கில் சேரலாமா, தன்னுடைய ஆளை சேர்த்து விட்டுலாமான்னு நினைக்கிறாங்க. எப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கியூவில் நின்றுட்டு, வரிசையில் நின்றுட்டு ஏடி விட்டுட்டு டிவிக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்குன்னா, அவங்களுடைய சொத்து சுகத்தை காப்பாற்றி கொள்வதற்காக. இனி வரக்கூடிய நாட்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்லை தமிழ்நாடு ஊழல் துறையோ ரெய்டு விழாத இருக்கணும்னு காரணத்துக்காக ஒரு எச்சரிக்கையாக இருப்பதுதான் சென்றார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த புற்றுநோய் ஆரம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கணக்கு. அது கூடிய விரைவில் ஆரம்பிக்கும். தமிழகத்தில் இருக்க இடைத்தேர்தலுக்கு முன்னதாக குறைஞ்சது ஒரு 7-8 பேர் உள்ள போட்டான்னு திமுக கலகலத்து போயிடுங்க. ஆனா இன்னும் நாங்க குதிரை பேரம்லாம் பண்ணல அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் மறுக்கிறாரு விழாலெல்லாம் பேசுறப்ப. இத என்ன சொல்றீங்க? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? குதிரை பேரத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிப்பார்கள்.
காரணம் என்ன ஒன்னே சொல்றேன். வைகோ கிட்ட 2 எம்எல்ஏ இருந்தாங்க. வைகோ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அந்த அலையன்ஸ்ல இருந்து கூட்டணி இருந்து விட்டு தாவேகா கூட்டணிக்கு செல்லும் பொழுது 2 முறை பேசினார்கள் விஜய் அவர்களும் வைகோ அவர்களும். அப்பொழுது வைகோ கொடுத்த ஒரு உறுதிமொழி, அஷூரன்ஸ், நாங்கள் 2 எம்எல்ஏ கொண்டு வந்துடுவோம்ட்டு. அப்போ சீஃப் மினிஸ்டர் சொன்னதாக வைகோ ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அப்புறம் மறுத்திருந்தாரும் கூட நான் அந்த 2 பை எலெக்ஷன் வந்து நான் கேன்வஸ் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் இந்த மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி இருப்பதனால், வெற்றி பெற்றிருப்பதனால் அவர்கள் ராஜினாமா செய்து சேர்ந்து விட்டால் திமுகவிற்கு 2 எம்எல்ஏக்கள் குறையும், தமிழ் வெற்றி கழகத்துக்கு 2 எம்எல்ஏக்கள் அதிகமாகும் என்ற பயத்தினால்தான் திமுக செய்த சதி, கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அந்த 2 எம்எல்ஏ போகக்கூடாதுன்ட்டு பணம் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்றீங்க? அந்த 2 எம்எல்ஏக்களுடைய பணம் எவ்வளவு கொடுத்தா அதெல்லாம் வெளில வரவே இல்லை. அது மெது வரும். எப்படி செந்தில் பாலாஜி ஒரு இளையராஜா என்ற எம்எல்ஏவை விலைக்கு வாங்க வரும் 35 கோடி 40 கோடி சொன்னார்களோ, அது மாதிரி இந்த மதிமுக எம்எல்ஏக்கள் இருவர் மீதும் கண்டிப்பாக ஒரு விசாரணை வைத்தால் தமிழக அரசு, அப்பொழுது இந்த வண்டவாளம் தண்டவாளத்தோடும் திமுக தான் கவுண்டருக்கு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங்க போவதை பணம் கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் தப்பு தானுங்க. நான் ரிசைன் பண்ணுறேன்னு என்னுடைய கருத்து, நான் ரிசைன் பண்ணுறேன். அதை ரிசைன் பண்ணாத, என்ன கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ, ரிசைன் பண்ணாத அவன் பணத்தை வச்சுட்டாங்க. தங்களுக்கு நினைவு இருக்கும், எப்படி காமராஜர் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏ டிடிவி தினகரன் சார்பிலாக அமமுக தேர்ந்தெடுத்துட்டு கவர்னர் வீட்டுக்கு போயிட்டு, ராஜ்பவன் போயிட்டு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் டிவிக்கு கொடுத்துட்டு கடைசியில் இன்னொரு பேங்க் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து ஒரு ட்ராமா பண்ணார் பாருங்க. அதுவும் ஹார்ட் ஷேடிங் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஆக மொத்தம் அனைத்து வைத்து பார்த்தால் திமுக மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் 7 மணி 8 மணி வாக்கில் தாவேகாக்கு ஒரு மெஜாரிட்டி வரும் போல இருக்குன்னு தெரிஞ்ச உடனேமே உதயநிதியும் மிதுன் பழனிசாமி போனில் பேசினதும், அதற்கு உறுதுணையாக பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மேனேஜிங் டைரக்டரும் சேர்ந்து கொண்டு ஒரு 5 நட்சத்திர ஓட்டலர் ராத்திரி 1 மணி மட்டும் பேசியிருந்ததெல்லாம் ஆதவ அர்ஜுனா மீண்டும் மீண்டும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அது ஒரு சாட்சி. அதுதான் குதிரை பேரம் தம்பி. இப்ப கிட்டத்தட்ட இப்ப நீங்களே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி எல்லா தரப்புல இருந்து சொல்றாங்க திமுக அதிமுக ஒன்னா இணையக்கூடிய வேலை நடந்திருக்கு அப்படின்றது. இனி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்லையோ சட்டமன்ற தேர்தல்லையோ இப்ப 2 தரப்பும் பலவீனமா இருக்கிற சமயத்துல 2 பேரும் கை கோர்த்து தாவேகாவை எதிர்க்கிற சூழ்நிலை வருமாட்டேன். இன்னொன்னு நாம் தமிழரையும் இதுல சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க இப்பவும் திமுகக்கு ஒரு இணக்கமான இது கேட்கறாங்க. இப்படி திமுக அதிமுக சேரக்கூடிய நிலைமை வராது. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் தலைவர்களோ திமுகவை எதிர்த்துதான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவும் நீண்ட காலம் 56 ஆண்டு 70 ஆண்டுகள் பண்ணதெல்லாம் பாலிட்டிக்ஸை வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அவங்க அந்த ஆளுங்க அவங்கெல்லாம் ரூலிங் பார்ட்டி போவாங்களே தவிர அப்போசிஷன் பார்ட்டியில் சேரணும்னு விரும்ப மாட்டாங்க. 2 அதிமுக திமுக ஒன்று இணைவது என்பது நடக்க முடியாத காரணம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களே ஒரு கேள்வி கேட்கிறேன். ராகுல் காந்தியும் நரேந்திர மோடியும் ஒன்று சேருவார்களா? சொல்லுங்க. கடினம். அதே மாதிரி இங்கேயும் சேருவது கடினம். ஆனால் நாம் தமிழரை பற்றி கேட்டீர்கள். நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தலைவர் எனக்கு தெரிந்த மட்டும் அவர் மிக மிக அருமையான நண்பர். அவர்களாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அவர் திமுகவோட போகவே மாட்டாங்க. கல்யாணத்தை காட்டிக்கிறதுல அவர் தனி விலங்க. தனியாக போயிட்டு தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை தனிப்பட்ட தன்மையை இழக்க மாட்டார் அவர். ஏன்னா அனைத்து பொது தேர்தலும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லி 50% பெண் வாக்காளர்களுக்கு பெண் வேட்பாளர்களுக்கு ஒரு சாதனை எடுத்து 50% விமன் ரிசர்வேஷன் கொடுத்த கட்சி இந்தியாவிலே ஒன்னே ஒன்று நாம் தமிழர் கட்சி.
அவங்க போய் திமுக சேர மாட்டாங்கன்னு தான் எனக்கு கருத்து. திமுக தனித்து விடப்படும் தம்பி இந்த வாட்டி 2029 தேர்தல். அதுக்காக தான் காங்கிரஸ் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படி இருந்தாலும் மதிமுகவும் அதிமுகவும் எப்படி இருந்தது? இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவைத்தான் குறிவைத்து சொன்னார்கள். சீதாராம் கேசினுடைய அரசாங்கம் கவிழ்ந்ததற்கு காரணம் ஜெயின் கமிஷன் ஆஃப் ராஜீவ்காந்தியினுடைய கான்ஸ்பிரசி, கில்லிங் கான்ஸ்பிரசி பண்ணது. அந்த ரிப்போர்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தா என்ற தெலுங்கு பத்திரிகை எழுதினேன், இந்தியா டுடேக்கு பேசினேன். அதனால அதே திமுக எந்த ராஜீவ்காந்தியை கொலை செய்தார்கள் என்று ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததோ அதே இடத்துல திமுக போய் சேர்ந்துடுச்சு. சுப்பலட்சுமி ஜெகதீஷன் மந்திரியா பண்ணிட்டாங்க. ராஜா மந்திரியா இருந்தார் 2004. அது எப்படிங்க? ஸோ ஆக மொத்தம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிராக திமுக ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்குமே ஆனால் அவர்களெல்லாம் தாவேக்காக்கு தான் போவதற்கு தயாராக இருப்பார்களே தவிர திமுகவுக்கு வரமாட்டார்கள். திமுக தனித்து விடப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 நாள்ல கரூருக்கு வந்து விரைகிறார் முதலமைச்சர் விஜய். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு சில பத்திரிகைகள்ல முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கரூர்ல கால் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? கரூர் டேட்டை மாற்ற மாட்டாங்க. ஜூலை 10ஆம் தேதி 3 மணிக்கு போகிறாரு. அதற்கு முன்னதாக கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸினுடைய ஒரு ஆளுமை கேள்விக்குறியாகிவிடும். இன்று மாலையோ நாளை காலையோ அவரே நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிக்கிறதுனால அது இதுக்கு கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு நான் பெயிலபிள் வாரண்ட்டை கேன்சல் பண்ணுங்கிறதுக்கு. அப்போ கோர்ட் என்ன செய்ய போதோ தெரியாது. அதற்கு முன்னதாகவே அவருடைய தம்பியையும் அவரையும் கைது செய்வார்கள் தமிழக போலீஸாக. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க.